இங்கு முடிவுற்ற மனம் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்த மனுஷம் நமது பிள்ளைகளுடைய கல்வி. அந்த பகுதி மக்களுடைய கல்வி சிறந்து போகுமே ஆனால் அந்த பகுதி மிகப்பெரிய பலம் பெறும். அதனுடைய அடிப்படையாக கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கல்வி ஒன்றுதான் ஒரு சமூக புரட்சியை ஏற்படுத்தும் என்ற நோக்கத்தோடு நமது பிள்ளைகள் உயர்ந்த கல்வியை எந்தெந்த வகைகளெல்லாம் அளிக்க முடியும் என்ற உயரிய நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதனை ஒற்றியே நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் கல்வி உயர்கல்வி என்பது எட்டாக்கணியாக இருந்த நமது பகுதிக்கு ஒரு கலைக்கல்லூரியை கொண்டு வந்து இந்த பகுதி மக்களெல்லாம் மேம்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, இந்த பகுதியிலே மட்டும் நமக்கு அதிகமான இடங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லாத காரணத்தினால்தான் தொழில்துறைகளை கூட கொண்டு வருவதற்கான பல்வேறு முயற்சிகளை எடுத்தார்கள். இடப்பற்றாக்குறை காரணமாகத்தான் அதை செயல்படுத்த முடியவில்லை. இருந்தாலும் கூட கல்வி மாத்திரமல்ல, அனைத்து துறைகளிலும் எந்த நலத்திட்டங்களாக இருந்தாலும் சரி சிறப்போடு இந்த தொகுதிக்கு கொண்டு வந்து சேர்ந்த நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு என்றைக்கும் நாம் இந்த பகுதி மக்கள் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த நாளிலே இங்கு வருகின்ற மனுக்கள் அனைத்திற்குமே அதிகபட்சமாக 45 நாட்களுக்குள் தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற கட்டளையோடு இங்கே அலுவலக பெருமக்கள் இங்கே வருகின்றிருக்கின்றார்கள். எத்தனை திட்டங்களை மாண்புமிகு அமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் நினைக்கின்றார்களோ அதை சீரிய பொறுப்போடு செயலாற்றுகின்ற இந்த அலுவலக பெருமக்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்திலே நன்றி பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.